நடிச்சிருக்காங்க. படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. உங்களோட கருத்து எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. குடும்ப படம். ஆனா எல்லா பொம்பளைங்களும் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம். நல்லா கருத்து சொல்லி கொடுத்தாங்க. அதான் பொம்பளைங்க எதுவும் தப்பான வழிக்கு போக கூடாது. தப்பான வழிக்கு போற பொம்பளைங்களுக்கு இதுதான் தண்டனை. அது ஒரு நல்லா இருந்தது. படம் நல்லா டான்ஸ், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டும் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது படம். ரொம்ப எப்படி பர்சனலா கனெக்ட் ஆகி ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் நாளா உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது. ஆர்டிஸ்டா நடிச்சிருக்க எல்லாருமே வந்து அது ஒரு சினிமான்றதை தாண்டி ஒரு ரியல் லைஃப்ல வாழ்ற மாதிரியே நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டு சூப்பரா இருந்தது. ரெண்டு பாட்டு இருந்தது. ரெண்டுமே வந்து சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே இது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ற படம் தான் இது. லைக் வந்து இப்படி இருந்தா உங்க லைஃப் இப்படி ஆகிடும் அப்படின்ற மெசேஜ் சொல்ற படம் தான். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆச்சு? எனக்கு கனெக்ட் ஆனது வந்து அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி அவங்க எமோஷன்ஸ் வந்து அப்படியே ரொம்ப பியூரா இருந்தது. அது அவங்க வந்து ஒரு இதுல வந்து சம்திங் எப்படி சொல்றது, அந்த அப்பா கேரக்டர் அந்த பொண்ணு கேரக்டர் அது எனக்கு எங்க அப்பா கூட கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாட்டுக்கு என்ன தேவையோ இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பெண்கள் மனசுல என்ன இருக்கு, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. கிரி சார் வந்து சூப்பரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஹீரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்கு. ஆமா, மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பாக்கலாங்க. ஃபேமிலியோட தான் கண்டிப்பா பாக்கணுமே இந்த படத்தை. இன்னைக்கு எப்படி பெண்கள் ஆசைப்பட்டு இந்த மாதிரி தவறான விஷயத்துல போறதுனால எவ்வளவு ஒரு குடும்பமே பாதிக்கப்படுற விஷயத்த தெளிவா காமிச்சிருக்காரு படத்துல. சூப்பரா காமிச்சிருக்காரு. மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கும். கண்டிப்பா இருக்குங்க. கதைக்கே அப்படிதான் வருது. கதையோட களமே அப்படிதான் இருக்கு. மக்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல ஃபேமிலி, நல்ல செம்ம கருத்தா இருக்குது. இப்போதைக்கு என்ன நடக்குதோ நாட்டுல அதே மாதிரி எடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. நல்ல சூப்பர் ஹிட். எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. நடிப்பு நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. பெண்களோட பாதுகாப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, பெண்கள் பாதுகாப்பு கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு என்ன அப்படிங்கறது கிளீனா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அருமையா இருக்கு. படத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஹேமந்த். நான் ஒரு 18-20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல ஒரு உதவி இயக்குனரா, ஒரு அசோசியேட்டா, ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டோரி ரைட்டரா இருக்கேன். நான் ஒரு ரைட்டராகவும் ஒரு படத்தை டைரக்டர் நான் உணர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணா, இந்த கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. அதை வந்து ரொம்ப அருமையா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல வந்து இளைஞர்கள் அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஒரு மனைவி மீது தன்னுடைய மகள் மீது எவ்வளவு பாசமா இருக்கிறாரு. அதே போல ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல கஷ்டங்கள் எல்லா சில சூழ்நிலைகள் எப்படி வரும்ன்ற மாதிரி தெளிவா காட்டியிருக்காங்க. புதுமுகங்களை வச்சு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு கிரி. எனக்கு ஒரு அண்ணன். அவரோட ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். இந்த படம் பெரிய லெவல்ல கண்டிப்பா ஹிட் ஆகும். எடிட்டிங்கு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பெரிய பக்கபலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இசை ரொம்ப பக்கபலமா அமைஞ்சிருக்கு. எல்லாத்தோட சொல்லலாம், இவ்வளவு பேரையும் வச்சு ரொம்ப சிறப்பா வந்து ஒர்க் எடுத்திருக்காரு டைரக்டர் கிரி அவர்கள். நான் ரொம்ப பெருமையா பேசுறேன். பிரபு சாலமன் சார் எப்படி ஒரு மைனா, ரஞ்சித் அண்ணன் எப்படி ஒரு அட்டகத்தி, இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போலாம். களவாணி அந்த வரிசையில புதுமுகங்களை வச்சு ஒரு சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான திரைப்படம். இது மக்கள் கிட்ட போய் கண்டிப்பா சேரும். எல்லாரும் பாருங்க. இது ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆகும்ன்றது என்னோட கணிப்பு. நல்லா இருக்கு. எந்த விதத்திலயுமே குறை சொல்ல முடியாது. படம் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லா டெக்னீஷியன் நல்லா பண்ணிருக்காங்க. கிரிதண்ணா இன்னும் நிறைய திரைப்படம் பண்ணணும். நாங்க எல்லாரும் வந்து அவரை வாழ்த்துறோம். நன்றி. நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு லேடிஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாது, பணம்ன்றதுக்காகவே வந்து தப்பான வழியில் நிறைய பேர் இப்ப போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ ஃபேமிலின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இருக்கணும்ன்றதுதான் கதையும். பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் வில்லத்தை நல்லா இருந்தது. வில்லத்தை நல்லா இருக்கு. அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கு. அவரு ஒரு டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. பார்க்கலாம். ஃபேமிலியோட சப்ஜெக்டா பார்க்கலாம். சின்ன சின்ன படங்கள் வாய்ப்பு கொடுத்து வளரணும். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வளரணும். அவர் நல்லா கிரியை வந்து நல்லா முயற்சி எடுத்திருக்காரு. அவர் மேலும் மேலும் வளரணும். ரொம்ப சந்தோஷம்.